ஹாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கலான்னு இருக்கோம். ஸோ எங்கே போகிறோம்னா, மாதவரத்தில் இருக்கக்கூடிய அரசு தோட்டக்கலை பண்ணை. இந்த நர்சரிக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட்டோட நர்சரி. ஸோ கவர்மெண்ட்டோட நர்சரி எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டோர் பிளான்ட் வச்சுருக்காங்க. இந்த இடத்த ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். பார்த்திங்கன்னா க்ரீன் ஷேடட் நெட் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த பிளான்ட்டெல்லாம் அதிக வெயில் படக்கூடாதுன்றதுனால, ஒரு மிதமான வெயிலில் இருக்கணுன்றதுனால ஒரு ஷேடடாக போட்டு அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் பார்த்தோம். பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ், ரெயின் லில்லி, ஸ்னேக் பிளான்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட், ஜேட், இந்த மாதிரி நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நிறைய இன்டோர் பிளான்ட் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணலாம். இவ்வளோ இன்டோர் பிளான்ட் ஒரு கவர்மெண்ட் நர்சரியில் ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் கிடைக்குதுன்னா பார்த்திங்கன்னா, அது மாதவரத்தில் இருக்கக்கூடிய இந்த நர்சரியாக தான் இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் நான் நிறைய செடி நர்சரியில் கேட்டு பார்த்தேன். இந்த ரேட்டுக்கு இங்கே கிடைக்கிற மாதிரியான பிளான்ட் கிடைக்கிறதில்ல. உங்களுக்கு பூச்செடிகளாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், நிறைய செடி வகைகள் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த நர்சரியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட்டோடது. ஸோ இதோட எல்லா மக்களுக்கும் போகணுன்றது தான் கவர்மெண்ட்டோட ஒரு நோக்கமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே பேசிக் ரேட்டே பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். ஒரு செடியோட விலை, ஒரு ஆரம்ப விலை பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு ஸ்டார்ட் ஆகுமான்றது தெரியலை. இங்கே இந்த நர்சரியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுருக்கீங்க, கல்யாணமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான் இங்கே ஸ்டார்டிங் ரேட் எல்லாருக்கும் கொடுக்குறது. அதுவே நீங்கள் இப்போ லம்பாக நிறைய வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 8 ருபீஸ், ஏன் 7 ருபீஸ்க்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ அதிகமாக வாங்குறீங்கன்னு சொல்கிறத பொறுத்து ரேட் இன்னும் கூட கம்மி பண்ணி வாங்கலாம். இது எல்லாமே நிறைய பதியம் போட்டு குட்டி குட்டி செடிகளாக தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே கண்ணை மூடிட்டு வரலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, கார்டனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ண பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வரலாம். ஏன்னா இங்கே நான் இப்போ இன்டோர் பிளான்ட் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்செடிகள் நிறைய இருக்குது. எத்தனை வகை பூச்செடி இருக்குது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. செம்பருத்தி இருக்குது, வெற்றி மலர், கோழிக்கொண்டை, மல்லி, அப்புறம் சாமந்தி, பாரிஜாதம், வெண்பகம், மனோரஞ்சிதம், இந்த மாதிரியான நிறைய பூச்செடிகள், காகிதப்பூ, இதெல்லாம் நான் இங்கே நிறைய பார்த்தேன். ஸோ நான் போன டைமுக்கு இந்த பூச்செடிகள் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு அங்கே. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ரொம்ப ரேராக பார்க்கக்கூடிய இந்த செம்மரம், கருங்காலி மரம், இதெல்லாமும் இங்கே இருந்துச்சு. அப்புறம் கொய்யா, மாதுளை, இந்த மாதிரியான பழமரங்களும் இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அப்போ பதியம் போட்டு நமக்கு வளர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே குழந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வீட்டுக்கு கொண்டு அதை நல்லா அழகாக வளர்த்துக்கணும். இங்கே இது மட்டும் இல்லை, செடி மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய விதைகள் இருக்குது. நீங்கள் தொட்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு போய் வளர்க்கலான்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விதைகளும் நிறைய இருக்குது. காய்கறி விதைகள், கத்திரிக்காய் விதை, வெண்டைக்காய், அப்புறம் கீரை விதைகள், இன்னும் நிறைய விதைகள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி உரம், மண், இதெல்லாமும் சேர்த்து விற்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த செம்மண் பார்த்திங்கன்னா 20 கிலோ பை 100 ருபீஸ் தான். அந்த சத்து உரம் போட்டு கலந்து வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அது ஒரு பேக் 150க்கு விற்கிறாங்க. நீங்கள் நிறைய வாங்க போகிறீங்க, ஒரு வேளை உங்களுக்கு இந்த செடியெல்லாம் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு முறை கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு, நீங்கள் லாங்காக இருந்து போகிறீங்கன்னா கால் பண்ணி கேட்டுட்டு போகிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே அதிகமாக வாங்கிட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி நிறைய வாங்கிட்டு போகிறதுனால சம்டைம்ஸ் ஸ்டாக் இல்லாமலும் இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு போங்க. நம்பர் கூகுளில் போட்டாலும் கிடைக்கும். நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். அண்ட் நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே இருக்க மாதிரி இது எல்லாமே இங்கே இருக்க செடிகள் பார்த்திங்கன்னா குழந்தை மாதிரி தான். பதியம் போட்டு உடனே வர செடி ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்காது. ஸோ குட்டி செடி, அதனால் நீங்கள் பிகினராக இருக்கவங்களுக்கும் இல்லை அந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஏற்றதாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு கார்டன் வச்சுருக்கீங்க,
நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கீங்க அண்டு உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான யூனிக்கான ஃப்ளவர்ஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா மாதவரத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் ஜெம்மை அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு நல்ல வீடியோவில் இதே மாதிரி பார்க்கலாம்.